திருவாரூரில் விநாயகர் முருகன் தேரோட்டம் கோலாகலமாக நடைபெற்றது. முன்னதாக தேரோட்டத்தை மாவட்ட ஆட்சித்தலைவர் மோகனச்சந்திரன், சட்டமன்ற உறுப்பினர் பூண்டி கலைவாணன் ஆகியோர் கொடியசைத்து தொடக்கி வைத்த நிலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு நடத்தியதோடு சுவாமி தரிசனம் செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே நிலத்தில் தண்ணீர் எடுத்து செல்ல பள்ளம் தோண்டிய போது எதிர்ப்பு தெரிவித்த பெண்களை முதியவர் தகாத வார்த்தையால் பேசி கட்டையை கொண்டு சரமாரியாக தாக்கிய வீடியோ காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காயமடைந்த 4 பெண்களும் போச்சம்பள்ளி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அதில் பெண் ஒருவருக்கு கருக்கலைப்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் பாதிக்கப்பட்ட பெண்கள் தாக்குதலில் ஈடுபட்ட முதியவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அபகரிச்சுட்டாங்க. அது கேஸ் நடந்து சண்டையாகி கொஞ்சம் கல்லாவி பேசல இருக்குங்க சார். அண்ணாமலை எஸ்ஐ சார் சரி பாத்துக்கலாம் போங்க அப்படின்னு சொன்னாங்க. பைப் போட்டாங்க. பைப் போட்டதுக்கு பைப்பெல்லாம் உடைச்சு பைப் போட்டாங்க. பைப் போட்டதுக்கு ஏன் போடுறீங்க, எங்க பைப்பும் போடணும் இல்லை அப்படின்னு கேட்டதுக்கு இல்ல அண்ணாமலை எஸ்ஐ சார் தான் போட சொன்னாங்க, அதனாலதான் நாங்க போடுறோங்க அப்படின்னு சொல்லி அடிச்சு கண்பறிச்சு வயிற்று மேலே வெட்டி வச்சு 1 மாசமா பிரெக்னென்ட் ஆயிருந்தேன். வெட்டி வச்சு லேட் ஆயிட்டாங்க. செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரம் அருகே உள்ள தனியார் கல்லூரியின் 25ஆம் ஆண்டு பட்டமளிப்பு விழா நடைபெற்றது. இதில் சந்திரயான் 3 திட்ட இயக்குநர் வீரமுத்துவேல், கிஸ்பூர் நிறுவனர் சுரேஷ் சம்பந்தம் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு 39 பதக்கங்கள், இளங்கலை, முதுகலை என 1131 பட்டங்களை வழங்கினர். பின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர்கள் புதிய யோசனைகளுடன் வரும் இளைஞர்களுக்கு வாய்ப்புகள் அதிகம் காத்திருப்பதாக தெரிவித்தனர். ஸ்டார்ட் அப்ஸ்க்கு இன்னும் அந்த அவேர்னஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பர்டிகுலராக ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இருக்கிறவங்க எல்லாமே தே ஷுட் பி அ ஜாப் கிவர் ரேதர் தென் சீக்கர். அதுக்கு ஆண்டர்ப்ரனராக வரணும். அதுக்கு ஸ்பேஸ் ஸ்டார்ட் அப்ஸ் இப்போ நமக்கு ஸ்பேஸில் ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் சேலஞ்சஸ் இருக்குது. நம்ம இஸ்ரோ மட்டுமே பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இன்னும் நிறைய பேர் we encourage people to come forward, take up the space as a one of the important thing. அவங்களுக்கு நிறைய ஃப்யூச்சர் இருக்குது. அவங்க ஒன்ஸ் ஒரு நியூ இன்னோவேட்டிவ் ஐடியாஸோட அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியாஸோடு வந்தாங்கன்னா அவங்க கண்டிப்பாக இந்த ஃபீல்டில் ஷைன் பண்ண முடியும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, சேலஞ்சஸ் இருக்குது. ஸோ ஐ urge at this point of time every student, once they pass out, they should take up a space field and they should become an entrepreneur. They should have their own startup. இந்த மாதிரி வரணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள காவலர் குடியிருப்பு பகுதியில் விழா வந்த சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தையின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனால் அச்சமடைந்துள்ள குடியிருப்பு வாசிகள் வனவிலங்குகளை கூண்டு வைத்து பிடிக்கவும், வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிக்குள் வராத வண்ணம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளனர். வேலூர் மாவட்டம் வெண்ணம்பள்ளி அகஸ்தீஸ்வரர் கோவிலில் சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் அதிசய நிகழ்வு நடைபெற்றது. ஆண்டுக்கு ஒருமுறை ஏப்ரல் 5 முதல் 14ஆம் தேதி வரை சிவலிங்கம் மீது சூரிய ஒளி விழும் அதிசயம் நடைபெறும் நிலையில் இதனை ஏராளமான பக்தர்கள் கண்டு களித்ததோடு சுவாமி தரிசனம் செய்து வழிபாடு நடத்தினர். சேலம் மாவட்டம் சங்ககிரி சந்தைப்பேட்டையில் பாட்டாளி மக்கள் கட்சி சார்பில் ஒன்றிய நகர பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது. நகர செயலாளர் ஐயப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த பொதுக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளர்களாக மாநில தேர்தல் பணிக்குழு தலைவர் செல்வகுமார், முன்னாள் மாவட்ட செயலாளர் பெரியசாமி ஆகியோர் கலந்து கொண்டு வருகிற மே மாதம் 11ஆம் தேதி நடக்கவுள்ள வன்னியர் இளைஞர் பெருவிழா மாநாட்டிற்கு குடும்பத்தாருடன் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக் கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே கொட்டாவூர் பகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ செல்வ விநாயகர் கோவில் மகா கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்ட வழக்கறிஞர் சக்தி, அரசு ஒப்பந்ததாரர் சங்கர் மாதவன், திமுக முக்கிய நிர்வாகி கண்ணன் உட்பட 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டையில் உள்ள மயான பகுதியில் கல்லூரி மாணவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை குறிவைத்து ரகசியமாக கஞ்சா விற்பனை செய்து வந்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கைதானவர்களிடமிருந்து சுமார் 20,000 மதிப்புள்ள கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்த போலீசார் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர்.
தருமபுரி மாவட்டம் காரிமங்கலம் அருகே பட்டகப்பட்டி கிராமத்தில் இயங்கி வரும் அரசு தொடக்கப்பள்ளியில் தனியார் பால் நிறுவனம் சார்பில் உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கோடை காலத்தை முன்னிட்டு மாணவ மாணவிகளின் நலன் கருதி தண்ணீர் சுத்திகரிப்பு இயந்திரம், மின் விசிறிகள், மின் விளக்குகள் ஆகியவையை வழங்கினர். செங்கல்பட்டு மாவட்டம் சிங்கப்பெருமாள் கோவில் அடுத்த ஆப்பூரில் வீட்டின் பூட்டை உடைத்து 35 சவரன் தங்க நகை கொள்ளை போன சம்பவம் தொடர்பாக புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த பாலூர் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் சம்பவ இடத்தில் தடயவியல் நிபுணர்களை கொண்டு தடயங்களை சேகரித்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்ம நபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.